வணக்கம். இப்போ நீங்கள் ஒரு சின்ன காணொளி உங்களுக்கு காட்ட போகிறோம். இது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இது பழைய காணொளி தான். சமூக வலைத்தளங்களில் நிறையாவே இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த தேர்தல் நேரத்தில் இவர்களோட முகங்களை உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டும் விதத்தில் தான் இந்த பதிவு நாங்கள் செய்கிறோம். ஆரியமும் திராவிடமும் ஒன்று கூடி கட்டித்தழுவி உறவு கொள்வார்கள் என்று அன்றே நம் தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கூறினார்கள். அதுதான் இந்த காணொளி மூலம் நமக்கு புலப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு மேலே ஏற்பட்ட வழியினால் உருவாக்கப்பட்டதுன்றது நம்ம எல்லாரும் உணர்ந்தது, தெரிந்தது. நம்மளோட கோட்பாடுகள் எல்லாமே அதன் மீது அமைக்கப்பட்டது தான். அப்போ அந்த இன அழிப்பை மிக வெற்றிகரமாக செய்து முடிக்க அதற்கு நாங்கள்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு துணையாக நின்றுக்கிறோம், எங்களோட ஒத்துழைப்புகளால் தான் நீங்கள் இதை நிறைவேற்றியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும், நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பினால தான் இன்னைக்கு எங்களால் சாதிக்க முடிந்தது அப்படின்ற இருபாலரும் தங்களுடைய ஒத்துழைப்புகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய இந்த காணொளி தான் நீங்கள் பார்க்குறது. It is the rain that is going to create the havoc to there is a great story for one of the extensive saying that you will start sending them back. அதாவது இலங்கையில் ஈழத்தமிழர்கள் தன் மண்ணை மீட்கிறதுக்காக போராடி லட்சக்கணக்கான உயிர்கள் கொண்டழிக்கப்பட்டு எந்த பாவமும் எந்த புண்ணியத்தை பற்றியும் தெரியாத குழந்தைகள் கொடுமையாக கொண்டழிக்கப்பட்டு, பெண்கள் வன்புணர்வு செய்து கொண்டழிக்கப்பட்டு, முதியவர்கள் பெரியவர்கள் என்று எந்தவித ஒரு பாரபட்சமும் இல்லாமல் எல்லாரையும் சித்திரவதை செஞ்சு கொன்று குவிச்சாங்க இந்த சிங்கள இராணுவத்தினர். அதை உண்மையிலே அந்த காலகட்டங்களில் அதை நம்மளெல்லாம் உணரக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட மூடி மறைச்சாங்க. யாருன்னா அன்னைக்கு ஆட்சியில் இருந்த திமுக, இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அன்னைக்கு பதவியில் இருந்த திரு கருணாநிதி அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். தமிழ் பேசி நம்மளெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் அன்னைக்கு ஆட்சியில் இருந்தாங்க. இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கறது யார் பாருங்க. Thank you very much for the houses holding some houses that have got anything. If it is possible, please. Many of the people are out of the various countries, what citizenship there, they can come back here and develop citizenship. And that would be very nice. Thank you. Thank you.
இன்னைக்கு யாரெல்லாம் இதே ஈழத்தமிழர்கள் பேரை சொல்லி கட்சி ஆரம்பித்து அது மூலமாக தன்னோட பதவிகளை பெற்று இன்னைக்கு வரைக்கும் ஏகபோகமாக இருக்கிறவங்க இந்த காணொலியில் இருக்கிறாங்க பாருங்கள். திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னிறுத்துகிற அளவில் தான் டிஆர் பாலு, கனிமொழி அவங்க, மற்ற டிவிகேஎஸ் இளங்கோவன் இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க பாருங்கள். திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் இருக்கார். காங்கிரஸில் இருந்து பாருங்கள் ஜேஎம் ஹாரூன்னு, அப்புறம் மற்றவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி இவங்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களான்றது மீண்டும் ஒரு முறை உங்கள் சுய புத்தியை கேட்டுக்கிட்டு இந்த தேர்தலை நீங்கள் எதிர்கொள்ளணும். அதுக்கு நினைவூட்டும் விதமாக தான் இந்த காணொலியை உங்களுக்கு பதிவிடுறோம். இதை மீண்டும் உங்களுக்கு நினைவுறுத்துவதற்காக மட்டுமே. தயவு செய்து நம் ஈழத்தில் மட்டும் இனத்தை அழிக்கலைங்க, நம்மளுடைய தமிழ்நாட்டிலே நம்ம இனத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான முன்னோட்டங்கள் பல நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆளுகின்ற மாநில தேசிய கட்சிகள் அனைவருமே நம் இனத்திற்கு எதிரானவர்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாக்களியுங்கள் நாம் தமிழர் கட்சியை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.